டுடே நம்ம ஆனியன் சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பெரிய வெங்காயம் 2 எடுத்து வச்சு நீல நிலமாக கட் பண்ணி வச்சோம். இதில் போட்டு வதக்கலாம் நல்லா. இப்போ நான் காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 12 எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அவ்வளோ எடுத்து வச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வாங்க ஆட் பண்ணிக்கலாம். இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நான் வந்து 2 தக்காளி பெரிய தக்காளி எடுத்து வச்சுக்கிறேன். இது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சேன். இதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. நம்ம 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு வந்து எப்படி அரைக்கலாம்னு வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஆற வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் தேங்காய். இப்போ மிக்ஸி ஜாரில் இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் வந்து அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம ஆற வச்சு வச்சுருக்கோம். இதை வந்து இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதில் சட்னி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஆனியன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.